Hey guys, welcome back to my channel Greenstone 5. நான் உங்க ரேவதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷனை வந்து எப்படி சூஸ் பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்க போறோம். ஃபவுண்டேஷன் நமக்கு வந்து எதுக்கு அப்ளை பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ், அப்புறம் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மறைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம ஸ்கின் டைப்பை பொறுத்தா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து சூஸ் பண்ண முடியுங்க. நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின், இந்த ஸ்கின்னுக்கு வந்து நம்ம எப்படி ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து லைன் பை லைனாகவே வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபவுண்டேஷன் வாங்குறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. ஏன்னா இப்போ ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபவுண்டேஷன் இருக்குது, க்ரீம் ஃபவுண்டேஷன் இருக்குது, ஸ்டிக் ஃபவுண்டேஷன் கூட இருக்குங்க. அதில் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷன் வந்து வாங்குறதுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் என்னோட வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வாங்கும்போது ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். சரி வாங்க டக்குன்னு வீடியோ போயிடலாம். நீங்க இப்போ என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபவுண்டேஷன் தாங்க. லிக்விட் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்குங்க. இது ஒரு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த லிக்விட் ஃபவுண்டேஷனை வந்து என்ன ஸ்கின் டைப்ஸ் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின்னை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்கின் டைப்ஸுமே பொதுவாக நம்ம வந்து லிக்விட் ஃபவுண்டேஷனை வந்து யூஸ் பண்ணலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக எடுத்து பியூட்டி பிளெண்டர் வச்சு அப்ளை பண்ணால் நல்லாவே நமக்கு வந்து பிளெண்ட் ஆகி கொடுக்கும். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா தெரியும். ஸோ ஆயில் ஸ்கின்னை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து லிக்விட் ஃபவுண்டேஷனை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து என்ன ஃபவுண்டேஷன் வந்து செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் பேஸில் உள்ள ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை ஸ்கின்காரங்களுக்கு வந்து ரொம்பவே செட் ஆகும். ஏன்னா அவங்க ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் வந்து இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு என்ன மற்ற ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது அங்கங்கே பேச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க க்ரீம் பேஸில் உள்ள ஃபவுண்டேஷனை வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிடும். எல்லாமே ஈவனாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் ஃபவுண்டேஷனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் பேஸில் உள்ள ஃபவுண்டேஷன் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே செட் ஆகிடும். பார்க்கறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து க்ரீம் பேஸில் உள்ள ஃபவுண்டேஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தாங்க எந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நேரமாக நிற்காது. அது லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலும் அவங்க ஸ்கின்ல வழிகிற ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த ஃபவுண்டேஷனை ரிமூவ் பண்ணிவிடும். அவங்களுக்கு மேக்கப் வந்து ரொம்ப நேரம் கூட லாங் லாஸ்டிங்காக நிற்காது. ஸோ ஆயில் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஃபவுண்டேஷன் தாங்க எப்போவுமே பெஸ்ட்டு. ஸ்டிக் ஃபவுண்டேஷன் நிறையா பிராண்ட்ஸில் இருக்குது. ஆயில் ஸ்கின் இருக்கவங்க இந்த மாதிரி ஸ்டிக் ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின்ல ஆயில் வழிஞ்சாலும் மேக்கப் வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகாது. ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அவங்க ஸ்கின்ல இருக்க அந்த பிம்பிள்ஸ், அந்த ஒரு பிளாக் மார்க்ஸ், ஸ்கின்ல இருக்க அந்த பள்ளமாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வந்து மறைச்சிடும். ஸோ நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டிக் ஃபவுண்டேஷனை வந்து யூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து பேசிக்காக நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ டெய்லியுமே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கிடையாதுங்க. உங்களுக்கு எதாவது ஃபங்க்ஷன் டைமில் அந்த மாதிரி நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என் ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, பிளாக் மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அதை நான் மறைக்கணும், இப்போ நான் டெய்லி நான் வந்து ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பிபி க்ரீம் இருக்குது, சிசி க்ரீம் இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் இருக்குது, டிரான்ஸ்லேட்டர் பவுடர் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்கள் ஸ்கின்ல இருக்க அந்த பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ் எல்லாமே வந்து முக்கால்வாசி உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நீ நம்ம ஃபவுண்டேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதனால் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் ஏதாவது லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து வாங்கியிருப்பீங்க, அதை வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு பேச்சியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் கூட இருப்பீங்க இல்லைங்களா. அப்படி இருந்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷனை வந்து எடுத்துக்கோங்க. அந்த லிக்விட் ஃபவுண்டேஷன் கூட கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேச்சியாக இல்லாமல் வந்து உங்களுக்கு ஈவனாக வந்து அப்ளை பண்ண முடியும். பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நம்ம ஃபவுண்டேஷனை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. அது வந்து எனக்கு நிறைய வீடியோ வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். until then it's bye from ரேவதி. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் Greenstone 5.